ஸோ கேள்வியை பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்டிருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்கள் இப்போ தான் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டரே படிச்சிருக்கீங்க, மற்ற சாப்டர்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கண்ணக்கட்டி காட்டு விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டியை மட்டும் எடுத்து அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆஸ் ஃபார் திஸ் லெசன் டேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ். ஸோ எஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். இது முதல்ல கொடுத்துருக்க டேம், அதை எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஏரியா. ஏங்கிறது என்ன, ஏரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. டென்சிட்டிங்கிறது ரோங்கிறது என்ன, டென்சிட்டி. ஓகே. தென் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் அப்படிங்கிறது கேப்லார். ஆருங்கிறது என்ன, ரேடியஸ். ஓகே. தென் when the gas is allowed அப்படி வருதுன்னா மறுபடியும் ரேடியஸ் ஆர் தான் வருது. அதோட வேல்யூ தான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. பட் எகைன் ரேடியஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அடுத்து வர ஃபேக்டர் என்ன, டைம். டைம் அப்படிங்கிறது என்ன, கேபிட்டல் டி வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பீடு சொல்கிறாங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வின்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ரைட்டா. மறுபடியும் பற்றி ஆரை பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா டி இஸ் ப்ரொபோஷனல் டு, அதாவது டைம் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னா எஸ் பவர் ஆல்ஃபா ஏ பவர் பீட்டா ரோ பவர் காமா ஆர் பவர் டெல்டா. ஸோ இதுதான் முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதுதான். ஏன்னா டைம் சீக்வல் இப்படி கொடுத்துருக்காங்க. ரைட்டா. அப்போ இப்படி டைம் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதினாலே போதும், ஈஸியாக கிடைச்சிரும். அவங்க ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஏ என்ன, ஆல்ஃபா என்ன, பீட்டா என்ன, காமா என்ன, டெல்டா என்ன, மொத்தம் 5 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா. இப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் ப்ரொபோஷனல் டு எஸ் டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா ஏ டு தி பவர் ஆஃப் பீட்டா ரோ டு தி பவர் ஆஃப் காமா ஆர் டு தி பவர் ஆஃப் டெல்டா. இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இந்த நாளையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். சரியா. ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா மற்ற எதுக்குள்ளேயும் போக வேண்டியது. சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு ஞாபகம் வேண்டிய ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னா எம் எல் டி பவர் -2 ஃபார் ஃபோர்ஸ், லென்த்க்கு எல் அப்படினா வரும் mt பவர் -2. இது சர்ஃபேஸ் டென்ஷன். ஏரியாக்கு உங்களுக்கு தெரியும் l ஸ்கொயர். டென்சிட்டி அப்படினா மாஸ் பை வால்யூம். மாஸ்னா m, வால்யூம்னா l டு தி பவர் ஆஃப் 3. சோ ml பவர் -3 மாஸ் பை வால்யூம். ரேடியஸ்ங்கிறது r which is length ஓட டைமென்ஷன். டைம்ங்கிறது t. ஸ்பீட் எனக்கு தேவையில்லை, ஏனா இங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஸ்பீட் வரவே இல்ல. சோ ஸ்பீட் பத்தி நான் இப்போ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இப்போ என்ன பண்ணலாம், இப்படி கொடுக்கலாம்ல. சோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒர்க் எப்படி பண்ணனும் நமக்கு தெரியும். எப்படி பண்ணனும், இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிறது t மட்டும் தான், அதாவது m க்கு m எதுவும் இல்ல, l எதுவும் இல்ல, t மட்டும் இருக்குது, பவர் 1 இருக்குது. ரைட் சைடுல இருக்கிறது கான்ஸ்டன்ட் பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. ரைட் சைடுல இருக்கிற டேர்ம் பார்த்தா s இருக்குது. s ங்கிறது யாருன்னா mt பவர் -2 ஹோல் டு தி பவர் ஆல்பா. அடுத்து a இருக்குது, a னா என்ன l ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் பீட்டா. அடுத்து ரோ இருக்குது, ரோ னா என்ன ml பவர் -3 ஹோல் டு தி பவர் ஆஃப் காமா. அடுத்து r இருக்குது, r னா l மட்டும் தான், l டு தி பவர் ஆஃப் டெல்டா. லெஃப்ட் சைடுல m க்கு பவர்ல பாருங்க 0 இருக்குது. ரைட் சைடுல m க்கு பவர் என்ன 1 இன்டு ஆல்பா ஆல்பா. இங்க m இல்ல, இங்க m க்கு பவர்ல 1 இருக்குது, 1 இன்டு காமா அப்ப காமா. கரெக்ட். அடுத்து எதுவுமே இல்ல. அப்ப ஆல்பா பிளஸ் காமா = 0. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்து செகண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன, l க்கு பவர்ல பாருங்க, l க்கு பவர்ல லெஃப்ட் சைடுல 0 இருக்குது, இங்க l பவர் எதுவுமே இல்ல, இங்க l பவர் எதுவுமே இல்ல. சோ விடலாம். இங்க l க்கு பவர்ல 2 இருக்குது, அப்ப என்ன வரும் 2 பீட்டா. இங்க l பவர் இருக்குன்னா -3 இருக்குது, சோ அப்ப -3 காமா. ரைட்டா. அடுத்து பிளஸ் இங்க l பவர் இருக்குது, டெல்டா இருக்குது. சோ கொஞ்சம் 3 வேரியபிள் வருது, பெரிய ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து t க்கு பவர்ல பாருங்க, t க்கு பவர்ல என்னது 1 இருக்குது, இங்க t க்கு பவர்ல பாத்தீங்கன்னா -2 ஆல்பா. அடுத்து என்ன ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா -1/2. காமா = என்ன மைனஸ் ஆல்பா. அப்ப காமா = என்ன வரும் +1/2 வரும். 1/2 காமா பீட்டா தெரியாது, காமா = 1/2 இங்க வருது. சரி, இது ரெண்டு ரூல் ஆயிடுச்சு. இத பாருங்க, இங்க காமா -1/2 அப்ப அவுட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன்